இடத்துக்கு வந்தோடனே இந்த இடத்துல வச்சு கருப்பு அந்த குட்டி போட்ட கருப்பு வந்து அதை பிடிச்சிருச்சு. அதை பிடிச்சி இப்படி இப்படி அடிக்குதுங்க. எனக்கா கத்துறாங்க நின்றுட்டு, ஜாக்கி ஜாக்கி கருப்பு வந்துரு வந்துரு விட்டுட்டு வான்னு. எனக்கு என்னன்னா அது குட்டி போட்டிருக்கு. ஏற்கனவே எங்க வீட்டில் ஒரு வந்து இந்த மாதிரி குட்டி போட்ட நாயை வந்து பாம்பு கடிச்சு அது செத்து போயிடுச்சு. 6 குட்டியை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வளர்த்தேன். போட்டு 4 நாளையில பாம்பு கடிச்சு அந்த நாய் செத்து போயிடுச்சு. அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஐயோ இது என்னடா அது இப்படி போய் பண்ணுது அப்படின்னு 2 இடத்துல அந்த கருப்பு நாய் வந்து நல்ல பாம்பை பிடிச்சி அடிக்குதுங்க. அடிச்சு தூக்கி போட்டுருச்சுங்க. ஆனால் அந்த பாம்பு வந்து நாய் கடிச்சிட்டா அந்த பாம்பு வந்து இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அது மாதிரி பாம்பு பத்தி நான் ஒன்று யோசிப்பேன். பாம்புகள் வந்து பெரிய 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 பாம்புகள்லாம் நம்ம இருக்கு, பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொல்லையில வந்து இந்த கொல்லை வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாம்புகள் விதமா பாம்புகள் வரும். அந்த ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதை அடிச்சு போட்டுருவாங்க. மற்றபடிக்கு நான் என்ன சொல்லிடுவேன், ஓரளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னா கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த பெரிய பாம்புகள் அப்படிங்க ஓரளவுக்கு சின்னதா இருக்கு அப்படின்னாக்கா வீட்டில் வந்தா அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. ஆனா வந்து பெரிய பாம்புகள் கிட்ட வந்து நம்ம போகக்கூடாது. அது வந்து மூர்க்கத்தனமா இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா தன்னுடைய உயிரை காவந்து பண்ணிக்கிறதுக்கு தான். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயந்துட்டு அது வெளியில ஓட பார்க்கும். நம்ம அடிக்க போறோங்கும் போது அது உயிரை காப்பாத்திக்க தான் எதிர்த்து சீறிக்கிட்டு வருமே ஒழிய அது வந்து நம்மளை கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வராது.